குழந்தை விழுந்த விஷயத்தில் கடைசி நிமிடத்தில் என்ன நடந்தது? மருத்துவமனை கொடுத்த ரிப்போர்ட். சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயிலில் உள்ள விஜிஎன் ஸ்டாஃபோர்ட் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு வெங்கடேஷ், ரம்யா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 7 மாத குழந்தையான கிரண்மயி உள்ளார். இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு பால்கனியில் குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக குழந்தை தாயின் கையில் இருந்து இடறி கீழே விழுந்துள்ளது. அப்போது அதிர்ஷ்டவசமாக முதலாவது மாடியில் பால்கனியின் சன்சைட் என சொல்லப்படும் சீட்டின் மீது விழுந்தது. இதனை அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இதனை பார்த்துள்ளனர். இதனையடுத்து குடியிருப்பு வாசிகள் கீழே பெரிய அளவிலான பெட்ஷீட் வைத்து குழந்தையை காப்பாற்ற முயல்வதும், பின்னர் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி வழியாக சிலர் ஏறி உயிரை பணயம் வைத்து ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தையை மீட்டுள்ளனர். குழந்தை கை கால்களில் சிறிய சிராய்ப்பு காயங்களுடன் ஆவடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்துள்ளனர். அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தை நலமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தை கீழே விழுந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து திருமுல்லைவாயில் போலீசார் சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கையில், திடீரென சத்தம் கேட்டதும் வெளியே வந்து பார்த்தபோது குழந்தை ஒன்று மேற்கூரை மீது விழுந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்ததாகவும், பதறிப்போன குடியிருப்பு வாசிகள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஒன்று குவிந்து குழந்தையை காப்பாற்ற முயன்றதாகவும், குழந்தை கீழ்நோக்கி மெல்ல மெல்ல தவழ்ந்து வருவதை கண்டு அதிர்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்தனர். குழந்தையை காப்பாற்றும் வகையில் பெட்ஷீட்டுகள், மெத்தையை போட்டு தயார் நிலையில் காத்திருந்த இளைஞர்கள் சிலர் ஜன்னல் வழியே மேற்கூரை மீது ஏறி குழந்தையை பத்திரமாகவும் காப்பாற்றியிருக்கின்றனர். குழந்தை காப்பாற்றப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாகவும், கடவுள் கிருபை என நெகிழ்ச்சியோடு அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஒரு பெரிய சவுண்ட் மாதிரி வந்தது. பேபிக்கு ஏதோ ஒரு சவுண்ட் திடீர்னு ஏதோ விழுந்த மாதிரி தெரிஞ்சது. பார்த்த உடனே அது குழந்தை மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு பார்த்த உடனே குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா வந்து நானும் என் கசின் வந்து கீழே ரெஸ்ட் பண்ணோம். ரெஸ்ட் பண்ணிட்டு உடனே வந்து கீழே பிடிக்கல. அவனை 2 பேருமே ட்ரை பண்ணோம். ஹேண்ட்ஸ் ரெடியா இருந்தோம். ஆக்சுவலா கீழே விழுந்துருவாங்க, பிடிக்கல அவனை. பட் அந்த பேபி வந்து ரோல் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கீழே ஒரு 4 பேர் வந்தாங்க. ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்தாங்க. ஸோ பெட்ஷீட் பிடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ கீழே சேஃப்னு சொல்லி மேலே போய் ஃபர்ஸ்ட் 3rd ஃப்ளோர் போயிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் 3rd ஃப்ளோர் டோர் லாக் ஆகிருந்து. திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே அங்கே வந்து ஈஸியாக வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. எல்லாருமே வந்து ஏற முடியல ஆக்சுவலா. பட் அந்த பேலன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி பேபின்னு வந்து ஷர்ட் பிடிச்சி கீழே கிறக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கீழே ஷர்ட் வந்து வெயிட் தாங்குமா இல்லைன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பிடிச்சிட்டு ஸ்லோவா கீழே கிறக்கிட்டேன். காட் பிளேஸ் 2 பேருமே சேஃப். காட் பிளேஸ் த ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். It was great feel because it's the end of the day நம்ம ஹியூமன் லைஃப். ஸோ அது ஒரு எமோஷனலான ஃபீல் ஆக்சுவலா. ரொம்ப ஹாப்பி அண்ட் சார், என்னோட பேர் வந்து சுகந்திங்க சார். நான் இந்த குடியிருப்புல 7 வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு அலறல் சத்தம் வந்து ஒரு 11:20 மணிக்கு பயங்கரமான சத்தம் கேட்டுது. ஆல்ரெடி இன்னைக்கு காலையில வந்து நாங்க சிலிண்டர் மாத்தினதுனால எங்க வீட்டுல ஏதாச்சும் நடந்ததோ என்னவோன்னு, ஏசியா இல்ல சிலிண்டரான்ற பயம் வந்து எங்களுக்கு ஏற்பட்டு நாங்க வந்து கீழே குனிஞ்சு பார்த்தேன். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. டக்குன்னு மேல நிமிரும் போது குழந்தைய வந்து தவழ்ந்துட்டு இருந்த மாதிரியா இருந்தது. அதை பார்த்துட்டு ஐயோ குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்க நாங்க கத்துனதை வச்சு என் பையன் உள்பட எல்லாருமே வந்து ஒரு 50-60 பேருக்கு வந்து நாங்க எல்லாரும் சரி பெட்ஷீட்டு எதையாவது போட்டு குழந்தைய காப்பாத்துங்கன்னோ. அந்த நேரம் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய மீட்டு எடுத்தாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கீழே ஃப்ளோர்ல இறங்கி ஜன்னல் வழியா குழந்தைய காப்பாத்தி எடுத்தாங்க. அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு ரொம்பவும் பெரிய இதுவா இருந்ததுங்க. நீங்க பாக்கும்போது அவங்களோட குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த பகுதியில அது எங்களுக்கு யாருன்னு தெரியாதுங்க சார். அதனால எங்களுக்கு கரெக்டா அந்த இது தெரியல. ரொம்பவும் சந்தோஷமா மீட் எடுக்கும் போது எங்க வீட்டுல எல்லாரும் வந்து இருந்ததுனால நாங்க எல்லாரும் பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரத்தோட ரொம்பவும் குழந்தைய மீட்டு எடுத்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. அந்த சந்தோஷம் வந்து எங்களால ரொம்ப நேரம் இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து இது ஹார்ட் பீட் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தது. ஐயோ குழந்தை என்ன ஆக போகுதுன்ற ஒவ்வொரு செகண்டும் வந்து பயமா இருந்தது எங்களுக்கு. அந்த இது வந்து